ஸ்வேதாஸ் கிச்சனில் ஒரு சூப் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பூஜை ரூமெல்லாம் நாளைக்கு ஆடி அமாவாசைன்றதுனால க்ளீன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு குக்கரில் மட்டனோட நெஞ்செலும்பு சூப்பு தான். ஒரு குக்கரில் மார்கண்டோன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு 200 கிராம் அளவு க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து கறி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொதி வந்ததும் குக்கரை க்ளோஸ் பண்ணி எவ்வளோ நேரம் வேக வைக்கணுமோ வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு மிளகெல்லாம் வறுத்து அரைக்க போகிறோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நான் மிளகு எடுத்திருக்கேன், 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக ஜீரகம், 2 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, கொஞ்சம் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லது இது. எங்கள் வீட்டில் கோல்டாக இருக்கிறதுனால தான் இதை இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். இப்போ வறுத்து அரைச்சதை தனியாக எடுத்துக்கணும். வெயிட் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ திறந்து ஸ்டவ்வை திருப்பியும் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து அரைச்சதை அந்த பொடியை இதில் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லாவே கொதிக்க வைக்க போகிறோம். இந்த நேரத்தில் உப்பு மட்டும் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். இந்த சூப்பு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன், சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக. இல்லை நம்ம குடிக்கணுன்னா இதில் குடிக்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து உப்பு மிளகுத்தூள் சேர்த்து நம்ம குடிக்கலாம். இன்றைக்கி நான் இதை சாப்பாட்டுக்காக தான் செஞ்சுருக்கேன். பிசைஞ்சு சாப்பிட்டா சாப்பாட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சதும் அந்த சூப்பில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா இப்போ சுவையான மட்டன் நெஞ்செலும்பு சூப் ரெடி. கோல்டுக்கு ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் குழந்த பிறந்தா இதை தான் செஞ்சு கொடுப்பாங்க. வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆறுன்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி இதை சாப்பாட்டில் தான் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.